सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। मंगल श्लोकः। वागीशाद्यास्तु मनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्यास्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरूनधिगतार्थांश्च निरन्तरमहं भजे। अग्निहोत्रं जुहुयात् स्वर्गकामः दर्शपूर्णमासाभ्यां स्वर्गकामो यजेत। இந்த மாதிரி எல்லா வாக்கியங்களிலும் விதிகடிதமான வாக்கியங்களிலே ஆர்த்தி பாவனா தான் விதிக்கப்படுறது, சாப்தி பாவனா விதிக்கப்படல. அப்போ இந்த லிங்காதி ஞானம் இருக்கே, இது அவசிய ஞாத்தவியமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இந்த பிராதிஸ்விக வாக்கியங்கள்ல, அதாவது அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் இந்த மாதிரியான வாக்கியங்கள்ல சாப்தி பாவனா அவசிய ஞாத்தவியமாக தெரியலன்னாலும் கூட சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா அப்படிங்கிற அத்தியன விதி இருக்கே, அந்த விதியில சுவாத்தியாய அதாவது ஸ்வபரம்பராகத சாகா இது சாத்தியமாக இருக்கு. அதுல அந்த சுவாத்தியாயத்துல குல பரம்பராகத சாகையில விதியும் இருக்கு. மந்திரா அர்த்தவாதா நிஷேதா சேர்ந்து விதியும் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லப்பட்டதுனால அந்த இடத்துல சாப்தி பாவனாவும் அவசிய ஞாத்தவியமாக தெரியறது அப்படின்னு நாம நேத்திக்கு பார்த்து முடிச்சோம். அதே மாதிரி சாப்தி பாவனாவிலையும் அம்சத்ரயமானது இருக்கு. அந்த அம்சத்ரயத்துல சாத்தியாம்சத்துல ஆர்த்தி பாவனா, அம்சத்ரய விசிஷ்ட ஆர்த்தி பாவனா சாத்தியத்வேன அன்வேதி அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி சாதனா காங்கையில லிங்காதி ஞானம் சாதனத்வேன அன்வேதி, இதிகர்த்தவியதாகாங்காயாம் பிராசஸ்திய ஞானம் அர்த்தவாத ஞாப்பிய பிராசஸ்திய ஞானம் இதிகர்த்தவியதாத்வேன அன்வேதின்னு சொல்லி முடிச்சோம். இங்க நாம ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கு. ஆர்த்தி பாவனாவிலையும் 3 அம்சங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். சாத்தியம் சாதனம் இதிகர்த்தவியதா அப்படின்னு. அதுல சாத்தியாகாங்காவில ஸ்வர்காதி பலம் சாத்தியத்வேன அன்வேதி அப்படின்னு நாம சொன்னோம். அங்க ஒரு விசாரமும் பண்ணி இருந்தோம். அதாவது யஜேத அப்படிங்கிற பதத்துல பிரத்யத்தினால ஆக்கியாதாம்சத்தினால ஆர்த்தி பாவனா சொல்லப்படுறது. இப்படி ஆக்கியாதாம்சத்தினால சொல்லப்படுகின்ற ஆர்த்தி பாவனாவினுடைய சாத்தியாகாங்கையில அதே பதத்துல சொல்லப்பட்டதான யாகா சாத்தியமாக அன்வயிக்கட்டுமே அப்படின்னு கேள்வி கேட்டு, அது முடியாது. ஒரே பதத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் யாகா சாத்தியமாக அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமாக இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, சாத்தியமாக இருக்கக்கூடியது எப்பொழுதுமே புருஷார்த்தமாக இருக்கணும், ஈப்சிதமாக இருக்கணும்.
அப்படின்னு நாம பார்த்தோம். புருஷார்த்தமாக அப்படிங்கிறத விட ஈப்சிதமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சரியான பதிலா இருக்கும். இப்படி ஈப்சிதமானதா எது இருக்கோ அதுதான் சாத்தியம் அப்படின்னு சொன்னோமே. அதனால யாகா சாத்தியமாக அன்வைக்கிறது யோக்கியமாக இருக்காது. அதனாலதான் நம்ம ஸ்வர்க்கம் முதலிய பலத்தை தான் நாம ஈப்சிதமாக இருக்கக்கூடிய பலத்தை தான் சாத்தியமாக அன்வைக்கும்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் ஈப்சிதம்தான் சாத்தியமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த எஜேதா அப்படிங்கிற பதத்துல திங் பிரத்யேகத்துல அம்சத்வயம் இருக்குன்னு சொன்னோம். ஆக்கியாதாம்சா லிங்கம்ஷான்னு. அதுல லிங்கம்சத்தினால சாப்தி பாவனா சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னோம். ஆக்கியாதாம்சத்தினால ஆர்த்தி பாவனா சொல்லப்படுறதுன்னு சொன்னோம். இதுல இந்த லிங்கம்சத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடியதான சாப்தி பாவனா, பிரேரணா, பிரவர்த்தனா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த பிரவர்த்தனாவிற்கு பிரவர்த்தனாத்துவம் எப்போ சித்திக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த சாப்தி பாவனாவை தெரிஞ்சின்ற ஒருத்தன் யாராவது ஒருத்தனாவது பிரவர்த்திக்கணும். அந்த சாப்தி பாவனாவினால விதிக்கப்படுகின்ற கர்மாவிலே யாராவது ஒருத்தனாவது பிரவர்த்திக்கணும். சாமான்யமா நம்ம யோசிப்போமே, இவர் வாத்தியார், குரு, ஆச்சாரியன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? எப்ப சொல்ல முடியும்? அவர் யாரையாவது ஒருத்தரையாவது தயார் பண்ணியிருக்கணும் சிஷ்யனாக. அப்பதானே அவர் வாத்தியார்னு நம்ம சொல்ல முடியும், ஆசிரியர்னு சொல்ல முடியும். இதுவரையில் அவர் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது நாம அவர் ஆசிரியர்னு சொல்லுவோமோ? சொல்ல மாட்டோம். ஏன்னா அவர்கிட்ட இந்த ஆச்சாரியத்துவம் அப்படிங்கிற தர்மஹா வராது. இதுவரையில் அவர் ஒரு சிஷ்யனை தயாரிக்கிற வரையில். அப்போ என்ன வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் ஒருத்தரை சிஷ்யனாக எடுத்துண்டு எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுத்து அந்த சிஷ்யனை தயார் பண்ணால் அப்போ இவருக்கு ஆச்சாரியத்துவம் சித்திக்கிறது. அத போல இப்போ நான் ஒருத்தரை ஒரு வேலை செய்ய சொல்றேன். ஒருத்தரையில பொதுவா இந்த வேலையை செய்யும், ஒரு காரியத்தை பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன் எல்லாரையும் பார்த்து. இப்போ நான் பிரவர்த்தகா, நான் அவர்களை வேலை செய்ய சொல்பவன். அது அவர்கள் அதுல பிரவர்த்திக்கிறவன். பிரயோஜ்யா பிரயோஜகா அப்படின்னு சொல்லுவோம். பிரவர்த்தகா பிரயோஜகா ஒண்ணு, பிரயோஜ்யா பிரவர்த்தியா அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணு. சரி, எனக்கு பிரவர்த்தகத்துவம் அப்படிங்கிற அந்த தர்மஹா எப்போ சித்திக்கும் அப்படின்னு கேட்டா, நான் சொன்ன வாக்கியத்தை கேட்டு யாராவது ஒருத்தனாவது பிரவர்த்திக்கணும், யாருக்காவது ஒருத்தருக்காவது பிரவருத்தி வரணும். வந்தால்தான் எனக்கு என்ன கிடைக்கும்? பிரவர்த்தகத்துவம் அப்படிங்கிறதான ஒரு தர்மஹா கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா எனக்கு பிரவர்த்தகத்துவம் அப்படிங்கிற தர்மஹா கிடைக்காது. அத போல எஜேத அப்படிங்கிற இந்த அக்னிஹோத்திரன் ஜுகுயாத்னு வாக்கியம் எடுத்துப்போமே. இந்த வாக்கியத்தை பார்த்து இந்த ஜுகுயாத் அப்படிங்கிற பதத்துல லிங் பிரத்யேகத்தின அந்த விதி திங் பிரத்யேகத்தினால சொல்லப்படுகின்றதான சாப்தி பாவனாவை தெரிஞ்சுண்டு அந்த சாப்தி பாவனாவினால ஒருத்தன் பிரவர்த்திக்கணும். அப்படி பிரவர்த்திச்சாதான் அந்த சப்தத்துக்கு, சப்தம் தானே இங்க பிரவர்த்தகான்னு சொன்னோம். லௌகிகத்துல யார் காரியம் செய்ய சொல்றானோ அவன் பிரவர்த்தகா. வைதிகத்துல அப்படி ஒரு புருஷன் இல்லை, மனிதன் இல்லைங்கிறதுனால சப்தஹா தான் பிரவர்த்தகா. அந்த சப்தஹாவில்தான் அந்த பிரவர்த்தகத்துவம் வரணுமா இருந்தால் அந்த வைதிக சப்தத்தை பார்த்து அக்னிஹோத்திரம் ஜுகுயாத் அப்படிங்கிறதான வாக்கியத்தை பார்த்து ஒருத்தனுக்கு யாருக்காவது பிரவருத்தி வந்தால் அந்த சப்தத்துல பிரவர்த்தகத்துவம் வரும், இல்லைன்னா வராது. இப்படி நினைச்சு பாருங்க. அக்னிஹோத்திரன் ஜுகுயாத் அப்படிங்கிற வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்தை வச்சுட்டு இதுவரையில் யாருமே லோகத்துல பிரவர்த்திக்கவே இல்லை, அக்னிஹோத்திர கர்மாவையே பண்ணல அப்படின்னு வச்சு பாருங்க, ஒரு கற்பனை. இப்போ இந்த வாக்கியத்துல இருக்கக்கூடியதான
அந்த விதி பிரத்யா இருக்கே அந்த பிரத்யத்துக்கு பிரவர்த்தகத்துவம் வருமா அப்படின்னு கேட்டால் வரவே வராது. ஏன்னா யாருமே பிரவர்த்திக்கல. யாராவது ஒருத்தனாவது பிரவர்த்திக்கணும். பிரவர்த்திச்சாதான் அந்த விதி வாக்கியத்துக்கு பிரவர்த்தகத்துவம் வந்து சேரும். சரி, இவ்வளவு ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இப்படி யாராவது ஒருத்தனாவது பிரவர்த்திக்கணும், பிரவர்த்திச்சாதான் பிரவர்த்தகத்துவம் சித்திக்கும். அதனால அந்த விதியை என்ன பண்ணும், தான் எதை செய்ய சொல்றதோ, எந்த கர்மாவை செய்ய சொல்றதோ அந்த கர்மாவானது ஒரு இஷ்டத்துக்கு காரணம், சாதனம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு அக்னிஹோத்திரன் ஜுகையாத் சொர்க்ககாமகான்னு எடுத்துப்போம். இந்த விதி வாக்கியம் எதை விதிக்கிறதுன்னு சொன்னா அக்னிஹோத்திர கர்மாவை விதிக்கிறது. இந்த கர்மாவானது ஒரு இஷ்டத்துக்கு, ஒரு ஈப்சிதமான விஷயத்துக்கு சாதனம்னு சொன்னாதான் இதுல அவன் பிரவர்த்திப்பான். அக்னிஹோத்திரத்துல இல்லைன்னா பிரவர்த்திக்க மாட்டான். அப்போ நல்ல கவனிங்கோ, இந்த அக்னிஹோத்திரமானது காரணம் எதற்கு, ஈப்சிதமான ஒண்ணு அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த சாத்தியம் இருக்கே, அக்னிஹோத்திரம் சாதனம் சொன்னா அந்த ஈப்சிதம் சாத்தியம். அந்த சாத்தியம் எப்பேற்பட்டதாக இருக்கணும், கண்டிப்பாக ஈப்சிதமானதா தான் இருக்கணும். இல்லைன்னா இந்த அக்னிஹோத்திர கர்மாவில யாருக்கும் பிரவருத்தி வராது. அதனால தான் சாத்தியமாக நாம எதை சொல்றோம் அக்னிஹோத்திரத்துக்கு, ஸ்வர்கஹா. ஸ்வர்கஹா வந்து ஈப்சிதா, எல்லாராலையும் விரும்பப்படுகின்ற ஒன்றாக இருக்கு. அப்போ ஈப்சிதமான ஸ்வர்க்கத்திற்கு சாதனமாக இருக்கு இந்த அக்னிஹோத்திரம். அப்போ நம்ம சொன்னது முதல்ல எப்படி ஆரம்பிச்சோம், ஆர்த்தி பாவனாவில சாத்தியமாக எது அன்வயிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டு, ஈப்சிதமான ஒண்ணுதான், விரும்பத்தக்க ஒன்றுதான் சாத்தியமாக அன்வயிக்கும் அப்படின்னு சொன்னோம். யாகா அப்படி இல்லை, யாகா சிரமமா பண்ண வேண்டியது, சிரம சாத்தியம் அது, அது ஈப்சிதம் எல்லாம் இல்லை இல்லையா. ஆனா ஸ்வர்கா ஈப்சிதம். அப்போ ஈப்சிதமான ஸ்வர்க்கத்தை சாத்தியமாக வச்சுண்டு அதற்கு சாதனமாக யாகத்தை சொல்றோம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா, விதியானது தனக்கு பிரவர்த்தகத்துவம் சித்திக்கணுங்கிறதுனால தான் ஒரு ஈப்சிதமான சாத்தியத்தை தான் எடுத்துக்கும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா. அதத்தான் இப்ப பங்கில சொல்ல போறா. தத்ர சமீஹித ஸ்வர்காதி பாவ்யகத்வ பானமபி விதிவசாதேவ. சமீஹித, ஈஹித்தன ஈப்சித, ரொம்ப விரும்புகின்ற அப்படின்னு அர்த்தம். தத்ர அப்படின்னு சொன்னா சாப்தி பாவனாவா, ஆர்த்தி பாவனாவினுடைய சாத்தியாம்சத்தில் சமீஹித ஸ்வர்காதி, சமீஹித அப்படின்னு சொன்னா ஈப்சித, ஸ்வர்க்கம் முதலிய பாவ்யகத்வ பானம். பாவ்யகத்துவம் அப்படின்னா ஈப்சிதமான ஒன்றை பாவ்யமாக கொண்டிருத்தல். எங்க போய் சேரதுன்னு கேட்டா ஆர்த்தி பாவனாவில போய் சேரது. அதாவது ஆர்த்தி பாவனா இப்போ எப்பேற்பட்டதா இருக்கு, ஈப்சிதமான ஒன்றை சாத்தியமாக கொண்டிருக்கு. அந்த கொண்டிருக்குங்கிறத சொல்றதுதான் கத்வேன அப்படின்னு அப்படிங்கிற அந்த பிரத்யா சேர்க்கிறா. சுவார்த்தே க பிரத்யான்னு சொல்றோம் இல்லையா, அந்த க பிரத்யம் அதுக்கு தான் சேர்க்கிறா. அப்போ இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம், ஈப்சிதமான ஒன்று பாவ்யமாக கொண்டிருப்பது எது, ஆர்த்தி பாவனா. சமீஹித ஸ்வர்காதி பாவ்யகத்வ பானம் அப்பி, பானம்னா தெரிதல். இப்படி ஈப்சிதமான ஒன்றுதான் பாவ்யமாக இருக்கிறது என்று தெரிகிறதே, அதுவும் கூட எதன் வசத்தினால், விதிவசாதேவா, விதிவசத்தினால்தான் தெரிகிறது. ஈப்சிதமாக இருக்கக்கூடியதுதான் பாவ்யம்னு. ஏ பிரவர்த்தனா பரஹா விதி. விதின்னு சொன்னாலே என்னது, பிரவர்த்தனாவை சொல்லுகின்ற ஒன்று. யாகாதேகே புருஷார்த்த அசாதனத்வே தத்ர புருஷம் பிரவர்த்தயித்தும் ந சக்னோதி. இந்த யாகாதிகள் ஈப்சிதமான ஒன்றிற்கு சாதனமாக இல்லை என்றால் அந்த யாகாதிகளிலே இந்த விதியானது பிரவர்த்திக்க வைக்க முடியாததாக ஆயிடும். அப்படின்னு அர்த்தம். யாரையும்
இப்ப இந்த விதி ஒரு யாகத்தை பண்ணுன்னு சொல்றதா இருந்தா யாரும் பிரவர்த்திக்க மாட்டான். எப்போ இந்த யாகா ஒரு ஈப்சிதத்துக்கு சாதனமாக இல்லைன்னா அப்போ என்ன வேண்டியிருக்கு? விதியானது ஒரு புருஷனே அந்த ஒரு அதிகாரியே அதுல பிரவர்த்திக்க வைக்கிறதுக்கு, யாகாதி கர்மாக்கள்ல பிரவர்த்திக்க வைக்கிறதுக்கு இந்த யாகனா யாகாதி ஹோமஹாவா இது என்ன எடுத்துக்கலாம், ஈப்சித சாதனம்னு சொல்லி கொடுக்கணும். பிரவர்த்தனா பரஹா விதிஹி யாகாதேகே புருஷார்த்த அசாதனத்வே, புருஷார்த்தத்திற்கு சாதனம் இல்லை என்றால், யாகாதிகள் புருஷார்த்தங்களுக்கு சாதனம் இல்லை என்றால், தத்ர யாக ஹோமாதிகளில் புருஷம் பிரவர்த்தித்தும் ந சக்னோதி, அந்த அதிகாரியை அதுல பிரவர்த்திக்க முடியாததாக ஆயிடும். எது? விதி. இதி, அதனால் ஸ்வபாவிய புருஷ பிரவருத்தி விஷயஸ்ய யாகாதேஹே, இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். ஸ்வபாவிய புருஷ பிரவருத்தி விஷயஸ்ய யாகாதேஹே, ஸ்வபதத்தினால சாப்தி பாவனா. ஸ்வபாவியம் எது? சாப்தி பாவனாவினுடைய பாவியம் எது? ஆர்த்தி பாவனா. அதுதான் நம்ம இங்க புருஷ பிரவருத்திங்கிற பதத்தினால சொல்றோம். ஸ்வபதத்தினால சாப்தி பாவனா, ஸ்வபாவியம் சாப்தி பாவனா பாவியம் எது? புருஷ பிரவருத்தி, அதாவது ஆர்த்தி பாவனா. அந்த ஆர்த்தி பாவனாவில விஷயமாக எது இருக்கு அப்படின்னு கேட்டால் யாகாதிஹி தாத்வர்த்தா. ஸ்வபாவிய புருஷ பிரவருத்தி விஷயஸ்ய யாகாதேஹே, தன்னுடைய பாவியமாக இருக்கக்கூடிய ஆர்த்தி பாவனாவிற்கு விஷயமாக இருக்கக்கூடிய யாகாதிகளுக்கு என்னத்தை சொல்லி கொடுக்கிறது? இஷ்ட சாதனத்துவம் போதயதி, அந்த யாகாதிகளுக்கு இஷ்ட சாதனத்துவம் இருக்குன்னு காமிச்சு கொடுக்கிறது. எது? விதி. அதத்தான் சொல்றார், புருஷ அபிலஷித ஸ்வர்காதி சாதனத்துவம் ஆபாதயதி. இந்த விதியானது தன்னுடைய சாத்தியமாக இருக்கக்கூடிய ஆர்த்தி பாவனாவினுடைய விஷயமாக இருக்கக்கூடிய, அதாவது சாதனமாக இருக்கக்கூடிய யாகாதிகள்ல புருஷாபிலஷித ஸ்வர்காதி சாதனத்துவம் அஸ்தி ஞாபயதி. இந்த யாகாதிகள்ல புருஷாபிலஷித சாதனத்துவமானது இருக்குன்னு தெரிவிக்கிறது. எது தெரிவிக்கிறது? விதிஹி. அந்யதா, இப்படி சொல்லலைன்னா என்ன ஆயிடும்? ஸ்வஸ்ய பிரவர்த்தனாத்வமேவ நஸ்யாத், தனக்கு அதாவது சாப்தி பாவனாவிற்கு பிரவர்த்தனாத்வமேவ நஸ்யாத், பிரவர்த்தனாத்வமே கிடைக்காத போயிடும். ஏன்னா அபீப்சிதமான ஒரு விஷயத்துக்கு சாதனம் இல்லையே யாகா அப்படின்னா அதுல யாரும் பிரவர்த்திக்க மாட்டான். யாரும் பிரவர்த்திக்கலைன்னா இதுக்கு எப்படி பிரவர்த்தனாத்வம் வரும்? இல்லையா? அதுதான் இங்க சொல்லி கொடுக்கிறா. பிரவருத்தி ஹேது வியாபாரஸ்தேவ பிரவர்த்தனாத்வாத். பிரவர்த்தனாத்வம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிரவருத்தி ஹேது வியாபாரஸ்தேவ, பிரவருத்தியை உண்டு பண்ணக்கூடிய வியாபாரா எது உண்டோ அதுதான் பிரவர்த்தனாத்வம். ஒரு ஆசிரியன் ஒரு மாணவனை ஒரு காரியம் பண்ண சொல்றார் அப்படின்னு சொன்னா அந்த படிக்க சொல்றாருன்னு வச்சுப்போம். அந்த மாணவன் இடத்துல பிரவருத்தியை உண்டாக்கக்கூடியதான ஒரு வியாபாரா ஆசிரியர் இடத்துல இருக்கணும். படி அப்படின்னு இவர் சொல்றாரு இல்லையா, அது சொன்னா அதுதான் வியாபாரா. அப்படி சொல்லி அந்த மாணவனுக்கு பிரவருத்தி வருமே ஆனால் அப்போ இவருக்கு என்ன வரும்? பிரவர்த்தனாத்வம் சித்திக்கும். லடாதி ஸ்தலேது, இந்த இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே எந்த இடத்துலன்னு கேட்டா விதி ஸ்தலத்துலதான். அதாவது விதிலிங், லோட், தவ்ய பிரத்ய ஸ்தலங்கள் தான் இந்த மாதிரி நமக்கு பிரவர்த்தனாத்வம் வரணுங்கிறதுக்காக விதிக்கக்கூடிய விஷயத்துக்கு இஷ்ட சாதனத்துவம் சொல்லி கொடுக்கிறது அப்படிங்கிற விவகாரம்ல இந்த இடத்துலதான். இதே படதி, லிகதி, அலிகத்து இந்த மாதிரியான லட் முதலிய லகாரங்கள்ல, அதாவது விதி பிரத்ய அகட்டிதமான விதி பிரத்யங்கள் கொண்டிருக்காத லகாரங்கள்ல
இந்த ஒரு சிக்கலே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல ஒன்றும் பிரவர்த்தனாத்வம் இல்லை. படதினா படிக்கிறான், அவ்வளவுதான். படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதான அங்க எந்த விதமான ஒரு உபஸ்திதியும் ஒரு ஞானமும் அங்க வரப்போறது இல்லை. அதுதான் சொல்லி கொடுக்கிறார். லடாதி ஸ்தலேது, லட் முதலிய லகாரங்களிலோ பிரவர்த்தனாத்மக விதேகே அபாவாத்து, அங்க பிரவர்த்தனாவ சொல்லுகின்றதான விதிகள் இல்லைங்கிறதுனால ஆர்த்தபாவனாயாக புருஷார்த்த பாவியத்துவ நியமஹா நாஸ்தி. அங்கேயும் ஆர்த்தி பாவனா இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆக்கியாதத்துவம் தசலகார சாதாரணம் அப்படின்னு பார்த்தோம். படதிங்கிற இடத்துலயும் பிரவருத்தி இருக்கு, புருஷ பிரவருத்தி இருக்கு, பிரவர்த்தனாத்வம் இல்லை, விதி இல்லை. அதனால அங்க சாப்தி பாவனா கிடையாது. ஆர்த்தி பாவனாங்கிறது தசலகாரத்திலையும் உண்டு. ஆனா அந்த ஆர்த்தி பாவனாவுக்கு அந்த இடத்துல இஷ்ட சாத்தியம், இஷ்ட விஷயம்தான் ஒண்ணு சாத்தியம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. படதி அப்படிங்கிற இடத்துல அந்த சாத்தியம் என்னது அப்படின்னா ஞானம், ஏதோ ஒன்று சொல்லிட்டு போலாம். அது கண்டிப்பாக ஈப்சித விஷயமாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி கிடையவே கிடையாது எங்கே, லட் முதலியதான இடத்துல. ஆனால் விதிலிங் ஸ்தலத்துல மாத்திரம் ஆர்த்தி பாவனாவிற்கு இஷ்டம்தான் ஒண்ணு சாத்தியமா இருக்கணும் அப்படிங்கிறது நியமஹா. இப்போ இந்த சாப்தி பாவனா ஆர்த்தி பாவனா ரெண்டுத்தையும் சொல்லி கொடுத்துட்டு ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய லட்சணம் சொல்லி கொடுக்கிறார். பாவனாத்வம் நாம பவித்துஹு பிரயோஜகம் வியாபாரத்துவம். இது பொதுவானது, ரெண்டுத்துக்கும் பொதுவான லட்சணம். முதல்ல இத சாப்தி பாவனாவில நாம சமன்வயப்படுத்தி காமிக்கலாம். பவித்துஹு பிரயோஜகம் வியாபாரத்துவம். பவித்துஹு உற்பத்தியமானஸ்ய. இப்போ இந்த சாப்தி பாவனாவினால எது உண்டாக போகிறது அப்படின்னு கேட்டால் பிரவருத்திஹி, ஆர்த்தி பாவனா உண்டாக போறது. அப்போ உற்பத்தியமானஸ்ய அப்படிங்கிற பதத்தினால நாம எதை சொல்ல போறோம், யத்னஸ்ய. யத்னஹான்னு சொன்னாலும் ஆர்த்தி பாவனா தான். உற்பத்தியமானஸ்ய புருஷ யத்னஸ்ய பவித்துஹு அப்படிங்கிற பதத்துக்கு இது அர்த்தம். பவித்துஹு உற்பத்தியமானஸ்ய. பவித்துஹுன்னா உற்பத்தியாக கூடிய. எது உற்பத்தி ஆகக்கூடியது, புருஷ யத்னஹா. அதற்கு அதனுடைய உற்பத்தி அனுகூலஹா பிரயோஜக வியாபாரஹா, அது உண்டாகுவதற்கு எது காரணமாக இருக்கோ அதுதான் பாவனா. அதாவது உற்பத்தியமானஸ்ய பவித்துஹு உண்டாகக்கூடிய புருஷ யத்னஸ்ய பிரயோஜக வியாபாரஹா ஜனக வியாபாரஹா. இந்த பிரவருத்திக்கு எது ஜனகமாக இருக்கு, எது பிரவருத்தி உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்கு, சாப்தி பாவனா. அப்போ முதல்ல பண்ண லட்சணத்தை சாப்தி பாவனாவில நாம அன்வயப்படுத்தி காட்டிட்டோம். இதே லட்சணம் தான் ஆர்த்தி பாவனாவுக்கும் சொல்ல முடியும். எப்படின்னு கேட்டா அந்த இடத்துல பார்ப்போம். சாப்தி பாவனாவை எடுத்துப்போம், இந்த ஆர்த்தி பாவனாவை. ஆர்த்தி பாவனாவில உற்பத்தியமானம் எது அப்படின்னு கேட்டா ஸ்வர்காதி சாத்தியம் எதுவோ அது. உற்பத்தியமானஸ்ய அல்லது இந்த யாகஹாது கூட எடுத்துக்கலாம். யாகஹாவும் சில இடத்துல சாத்தியம் ஆயிடும். உற்பத்தியமானஸ்ய உண்டாகக்கூடிய அந்த பலனுடைய சாத்தியத்தினுடைய பிரயோஜக வியாபாரஹா, அதாவது காரணம் எது, ஆர்த்தி பாவனா. உற்பத்தியமானஸ்ய பலஸ்ய காரணம் ஆர்த்தி பாவனா. இப்படி இதே லட்சணத்தை ரெண்டு பாவனாவிலையும் சொல்ல முடியும். அதுதான் சொல்லி கொடுக்கிறார். பாவனாத்வம் நாம பவித்துஹு பிரயோஜகம் வியாபாரத்துவம். தத்ர அர்த்த பாவனாயாம் பவித்துஹு. அவரே அழகா சொல்லி கொடுக்கிறார். பவித்துஹு. பவித்துஹுன்னா என்ன அர்த்தம், ஜாயமானஸ்ய உண்டாகக்கூடிய. உண்டாகக்கூடியது என்னது, ஸ்வர்காதி பலன். இதே நாம வேற இடத்துல வச்சு பார்த்தோம்னு சொன்னா, அதாவது கர்மாவும் சில இடத்துல சாத்தியம் ஆகும் இல்லையா, அங்க வச்சு பார்த்தால் அங்க நாம இதே ஆர்த்தி பாவனாவில ஸ்வர்கஸ்தானத்துல கர்மாவை வச்சுன்னு சொல்லணும். பவித்துஹு ஜாயமானஸ்ய, அதாவது ஸ்வர்காதேகே ஸ்வர்க்கம் முதலிய பலன்களுக்கு பிரயோஜக வியாபாரத்வாத், அதாவது உற்பத்தி அனுகூல காரணத்வாத், அது உண்டாகுவதற்கு காரணமாக இருப்பதினால்
இதற்கு என்ன பேரு? இதற்கு இந்த லட்சணமான சமன்வயம் ஆறுது. இதுல ஆர்த்தி பாவனாவில உற்பத் லட்சணம் என்ன சொல்லி கொடுத்தார்? பவிதுஹு பிரயோஜகம் வியாபாரத்துவம் அப்படின்னு சொன்னார். பவிதுஹு உற்பத்தியமானஸ்ய ஜாயமானஸ்ய ஸ்வர்காதேஹே பிரயோஜகம் வியாபாரத்துவம் உற்பத்தியனுகூலத்துவம். உற்பத்தியனுகூலத்துவம் உற்பத்தி காரணத்துவம் எங்க இருக்கு? ஆர்த்தி பாவனாவில இருக்கு அப்படிங்கிறதுனால சமன்வயா. இதே மாதிரி சாப்தி பாவனாயாம் அப்படி புருஷ பிரவருத்தி ரூபஸ்ய பவிதுஹு, அதாவது ஜாயமானஸ்ய, ஜாயமானம் என்னது இங்க? பிரவருத்தி ரூப யத்னா. அந்த யத்னஸ்ய பிரயோஜக வியாபாரத்துவம் குத்ர அஸ்தி? அதாவது பிரவருத்தி ஜனக வியாபாரஹ குத்ர அஸ்தி? சாப்தி பாவனாயாம் அஸ்தி. அப்போ உற்பத்தியமானஸ்ய புருஷயத்னஸ்ய பிரயோஜக வியாபாரத்துவம் சாப்தி பாவனாயாம் அஸ்தி இது லக்ஷண சமன்வயः. புருஷ பிரவருத்தி ரூபஸ்ய பவிதுஹு பிரயோஜக வியாபாரத்வாத் லக்ஷண சங்கதிஹி. இதோட இந்த சாப்தி பாவனா ஆர்த்தி பாவனா இதனுடைய விசாரம் முடிகிறது. இதன் பிறகு நாம விசாரஹ. இந்த வேதத்தை நாம விதி மந்திர நாமதேய அர்த்தவாத நிஷேத இப்படின்னு 5ஆ பிரிச்சோம். அதுல விதிய பார்த்தோம். இப்போ இந்த நாம விசாரத்தை பார்க்க போறோம். அதாவது வேதத்துல கர்மாக்களுடைய பெயரை சொல்லுகின்றதான பதங்கள் இருக்கு. அவைகளுக்கு என்ன பிரயோஜனம், அது எப்படி தர்மத்துல பிரமாணம் ஆறுது அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். அதே மாதிரி சில இடங்கள்ல இது கர்மாவினுடைய பெயர் அப்படின்னு ஒத்துக்கிறோம். சில இடங்கள்ல இது கர்மாவினுடைய பெயர் இல்லை, இது திரவியத்தினுடைய பெயர் அப்படின்லாம் சொல்றோம். எங்க கர்மாவினுடைய பெயரை ஒத்துக்கணும், எங்க அதை ஒத்துக்க கூடாது அப்படிங்கிறதான விசாரமும் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல நனு ஜோதிஷ்டோமேன ஸ்வர்ககாமோ யஜேத இத்யத்ர யாகேன ஸ்வர்கம் பாவயேத் இத்யர்த்த வர்ணனே ஜோதிஷ்டோம பதஸ்ய கதம் அன்வயः. இப்ப இந்த வாக்கியத்துல ஜோதிஷ்டோமேன ஸ்வர்ககாமோ யஜேதா அப்படின்னு இருக்கு. நம்ம இந்த ஸ்வர்ககாமோ யஜேதான்னு தான் முன்னாடி எடுத்து பார்த்திருக்கோம். யஜேதா அப்படிங்கிறது எஜு தாத்துவுக்கு யாக அர்த்தா, யாகேன ஸ்வர்க்கம் பாவயேத், அழகா அர்த்தம் புரிஞ்சிருது. இந்த ஜோதிஷ்டோமேன அப்படின்னு இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஜோதிஷ்டோம பதஸ்ய கதம் அன்வயா, எப்படி அந்த பதத்தினுடைய அர்த்தத்துக்கு அன்வயா, எந்த வகையில? ஏன்னா சாப்தி பாவனாவில அம்சத்ரயம் இருக்குன்னு சொன்னோம். சாத்தியம் சாதனம் இதி கர்த்தவியதான்னு. அதுல சாத்தியமாக ஸ்வர்க்கம் சேர போறது, அதே மாதிரி சாதனமாக யஜேதாங்கிற பதத்துல இருக்கக்கூடியதான எஜு பதார்த்தமாக இருக்கக்கூடிய தாத்வர்த்தா யாக அன்வைக்க போறது சாதனமாக. அப்போ இந்த ஜோதிஷ்டோமேன அப்படிங்கிற பதத்துடைய அர்த்தா எந்த அம்சத்துல போய் சேர போறது அப்படின்னு கேள்வி. இது சேத் நான் அன்வயம் இல்லைன்னு நினைக்காதீங்கோ, அன்வயம் உண்டு. எப்படி? இந்த யஜேதாங்கிற இடத்துல எஜு பதத்தினுடைய அர்த்தா யாக இருக்கே, இது என்னமா போய் சேர்ந்தது? சாதனமாக போய் சேர்ந்தது. அந்த யாகத்தினுடைய பெயர் தான் இது. யாகா அப்படிங்கிறது பொதுவாக சொல்லப்படுகின்றது. யாக அந்த எஜு தாத்துவினால யாக, அதாவது எஜு தாத்துவினால யாக சாமானியம் சொல்லப்படுறது. அது இந்த யாகா, இந்த குறிப்பிட்ட யாகா, அது எப்படி நமக்கு தெரியும்? பக்கத்துல இருக்கக்கூடியதான இந்த ஜோதிஷ்டோம பதத்தினால தெரியும். இல்லைன்னா என்ன ஆயிடும் தெரியுமா? இப்போ நாம ஒரு 2 விதமான யாகத்தை எடுத்துப்போமே. அக்னிஹோத்திரம் ஜுஹியா சொர்க்ககாமஹாங்கிறது ஹோமஹான்னு நமக்கு தெரிகிறது. சரி, இந்த ஜோதிஷ்டோமேனாங்கிற பதம் இல்லாம வெறுமனே நாம ஸ்வர்ககாமோ யஜேதா அப்படின்னு வச்சுப்போம். தர்ஷபூர்ண மாசாபியாம் ஸ்வர்ககாமோ யஜேதான் இருக்கு. அங்கேயும் இந்த தர்ஷபூர்ண மாசத்தை அந்த பதத்தை எடுத்துட்டு பார்த்தோம்னா வெறுமனே ஸ்வர்ககாமோ யஜேதான் இருக்கும். இங்கேயும் ஜோதிஷ்டோமேனா அப்படிங்கிற பதத்தை எடுத்து பார்த்தால் வெறுமனே ஸ்வர்ககாமோ யஜேதான் இருக்கும். இப்போ 2 வாக்கியமும் எப்படி இருக்கு? ஸ்வர்ககாமோ யஜேதா, ஸ்வர்ககாமோ யஜேதா இப்படித்தானே இருக்கு. இப்போ இந்த 2 ஸ்வர்ககாமோ யஜேதாங்கிற வாக்கியத்தினால சொல்லப்படுகின்றதான கர்மாவானது வெவ்வேறு கர்மாவா இல்ல ஒரே கர்மா தானா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருமா இல்லையா? இதே
அந்த வாக்கியத்துல சொர்க்க காமோ யஜேதங்கிற முதல் வாக்கியத்துல தர்ஷபூர்ண மாசாபியாம் சொர்க்க காமோ யஜேதா அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். ரெண்டாவது வாக்கியத்துல ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ யஜேதா அப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப நமக்கு அந்த கேள்வி வருமோ? ரெண்டு வாக்கியத்தினால ஒரே கர்மா தான் விதிக்கப்படுறது, இதுக்கு ரெண்டு வாக்கியம்னோ அல்லது ரெண்டு ஒரு கர்மாவோன்னு கேள்வியே வராது. ஏன்னா நமக்கு நல்லா புரிஞ்சிடுறது, ஸ்வர்க காமோ யஜேதாங்கிற வாக்கியம் ரெண்டுத்தையும் பொதுவா இருந்தாலும், அந்த அம்சம் ரெண்டுத்தையும் பொதுவா இருந்தாலும், முதல் பதம் இருக்கே ரெண்டு வாக்கியத்திலையும் தர்ஷபூர்ண மாசாபியாம், அதை வச்சுட்டு நாம என்ன புரிஞ்சுப்போம்? தர்ஷபூர்ண மாசாபியாம் ஸ்வர்க காமோ யஜேதாங்கிற வாக்கியத்துல எஜு பதத்தினால வெறும் யாகா சொல்லப்படல, தர்ஷபூர்ண மாச யாகா சொல்லப்படுறது அப்படின்னு தெரிஞ்சிடுறது. அதே மாதிரி ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்திலையும் ஸ்வர்க காமோ யஜேதாங்கிற அம்சம் பொதுவானதாக இருந்தாலும் இந்த இடத்துல எஜு பதத்தினால ஜோதிஷ்டோம யாகா தான் சொல்லப்படுறது அப்படின்னு தெரியறது இல்லையா? அந்த யாக விசேஷத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக வந்த பதம் இந்த ஜோதிஷ்டோம பதம், தர்ஷபூர்ண மாச பதம். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? யாக நாமதேயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப பாருங்க, தாசரதிஹி அப்படின்னு இருக்கு. தாசரதின்னா என்ன அர்த்தம்? தசரதருடைய புத்திரன் அர்த்தம். ராமனையும் எடுத்துக்கலாம், லக்ஷ்மணனையும் எடுத்துக்கலாம், பரதனையும் எடுத்துக்கலாம், சத்ருக்னனையும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் இப்படி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, தாசரதிஹி ராமஹா தாசரதிம் ராமம் ஆஹ்வய அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்ப நமக்கு சந்தேகம் வருமோ? சந்தேகமே வராது. தாசரதிங்கிற பதம் பொதுவாக சொல்லதா இருந்தாலும் ராம பதம் பொதுவாக சொல்லல, அந்த குறிப்பிட்ட ஒரு மனுஷனை தான் குறிப்பிடுறது, குறிப்பிட்ட ஒருத்தரை தான் குறிப்பிடுறது இல்லையா? அத போலதான் இங்கேயும் இந்த ஜோதிஷ்டோம பதம் நாமதேயமா இருக்கிறதுனால இது விதேயமான யாகத்தை வியாவர்த்தனம் பண்ணி கொடுக்கறது மற்ற கர்மாக்களில் இருந்து. அந்த கர்மா இல்லை, இது இது விசேஷா அப்படின்னு காமிச்சு கொடுக்கறது. இதத்தான் இங்க சொல்லி கொடுக்குறான். பாவனா கரணத்வேன அபிமத யாக நாமத்வேன அன்வயாத். பாவனா கரணத்வேன ஆர்த்தி பாவனாவில கரணமாக அன்வயிச்சிருக்க கூடியதான யாகத்திற்கு பெயராக இது சேருவதினால் இதற்கு பிரயோஜனம் இருக்கிறது. எப்படி? ஜோதிஷ்டோம நாமகேன யாகேன. இதே நாம இப்போ ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ யஜேதா அப்படின்னு வாக்கியத்தை யாருக்காவது புரிய வைக்கிறதுக்காக ரொம்ப சாமானிய பாஷையில சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லுவோம்? ஜோதிஷ்டோம் என்கின்ற பெயரை கொண்டதான யாகா இங்கே விதிக்கப்படுறது, இப்படிதான் சொல்லுவோம். ஜோதிஷ்டோம் என்கின்ற பெயரை கொண்ட யாகா இல்லையா? அதுதான் இங்கே சொல்லி கொடுக்கிறார். ஜோதிஷ்டோம நாமகேன யாகேன ஸ்வர்க்கம் பாவையே, இப்படியாக அன்வயா இருக்கு. அடுத்த கேள்வி, கதம் தன் நாமத்துவம். சரி, ஜோதிஷ்டோமஹா அப்படின்னு பேரு நீங்க சொல்றேன் இந்த கர்மாவுக்கு, அந்த பெயர் எப்படி வந்தது? எப்படி வேணா பேரு வைக்கலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு பிரவருத்தி நிமித்தம் சொல்லணும். இந்த பேர் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? வெறுமனே இதுக்கு ஜோதிஷ்டோமஹா பேரு, ஏன் ஜோதிஷ்டோமஹா வேற ஏதாவது பேர் வைக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? மினக்கட்டி ஏன் ஜோதிஷ்டோமஹான்னு பேர் வைக்கணும், மினக்கட்டி ஏன் தர்ஷபூர்ண மாசம்னு பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்டா அதற்கு ஒரு பிரவருத்தி நிமித்தம், ஒரு காரணம் இருக்கும். அது என்னது அப்படின்னு விவரிக்க போறா. கதம் தன் நாமத்துவம், எப்படி அதற்கு ஜோதிஷ்டோமஹான்னு அந்த பேர் வந்தது? இது சேத் நான், அதாவது நான் ஏன் சொல்லணும் இங்க இது சேத் போதுமே அப்படின்னு கேட்டா எதிரில் இருக்கிறவன் இதுக்கு அந்த பேருக்கு ஒரு காரணமே இல்லை அப்படின்னு மனசை வச்சுட்டு பேசுறான். அப்போ அவனுக்கு என்ன பதில் சொல்லணும்? ஏன் அப்படி பேர் வந்தது, அப்படி ஒரு காரணமே இல்லை அப்படின்னு நினைக்காத அப்படின்னு கேட்டா இல்ல, காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னன்னு சொல்லி கொடுக்கிறார். ஜோதிராக்யாக திரிவிருதாதி ஸ்தோமாக அஸ்மின் சந்தி இதி விற்பத்யா யாக நாமத்துவம். ஸ்தோமஹா அப்படின்னு ஒரு பதம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா ஸ்தோத்திரத்துல இருக்கக்கூடியதான சங்கியாவிற்கு பெயர். யாகங்கள்ல ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவா, அதாவது சாமத்தோடு சேர்ந்த ருக்குகளை சொல்லுவா, அதற்கு ஸ்தோத்திரம்னு பேரு. அந்த ஸ்தோத்திரத்துல இருக்கக்கூடிய சங்கியா இத்தனை கணக்கெல்லாம் உண்டு.
15, 17, 20 இப்படிலாம் கணக்கு உண்டு. அந்த கணக்கு இருக்கே அதற்குத்தான் ஸ்தோமகான்னு பேர். அந்த ஸ்தோமகாவும் நிறைய விதமா இருக்கு. எப்படி நாம் இங்கே கூட பார்க்கலாம். திரிவிருத்துனா 9, பஞ்சதச இப்படின்னு 9, 15, 17, 19, 21 இப்படின்னு போகும். இப்படி ஒவ்வொரு விதமான சங்கை இருக்கு இல்லையா? இந்த சங்கைக்கு தானே ஸ்தோமாகான்னு பேரு. ஸ்தோமஹா பகுவச்சனமா இருந்தா ஸ்தோமஹா. இந்த சங்கையை எல்லா கர்மாக்களிலும் வந்துடாது. சில கர்மாக்கள்ல திரிவிருத்து தான் இருக்கும், 9 தான் இருக்கும் அந்த ஸ்தோத்திரத்தினுடைய சங்கை. சில கர்மாக்கள்ல 15 இருக்கும், சிலது 21 இருக்கும். இப்படி ஒவ்வொரு கர்மாக்களிலும் அந்த சங்கையானது, அதாவது ஸ்தோமகாவானது வேறுபடுகிறது. ஆனால் இந்த கர்மா இருக்கே, இந்த ஜோதிஷ்டோம 14 சொல்றோமே, இந்த கர்மா இருக்கே இது அக்னிஷ்டோமகான்னு பேரு. வாஸ்தவத்துல இந்த அக்னிஷ்டோம கர்மாவில மாத்திரம்தான் எல்லா விதமான ஸ்தோமங்களும் இருக்கு. அதாவது எல்லா விதமான சங்கைகளும் இருக்கு. திரிவிருத்து இருக்கு, பஞ்சதசை இருக்கு, சப்ததசை இருக்கு, எல்லா சங்கைகளும் இருக்கு. இந்த திரிவிருத்து முதல், அதாவது 9, 15, 17 சங்கைகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இந்த சங்கைகளுக்குத்தான் ஜோதிகின்னு பெயர். இந்த ஸ்தோமங்களுக்கு என்ன பெயர்? அத்தனை ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா? 15ல ஆரம்பிச்சு 21ன்னு அது வரையில் இருக்கக்கூடியதான அந்த ஸ்தோமங்களுக்கு என்ன பெயர்? ஜோதிம்ஷி அப்படின்னு பெயர். இப்ப பாருங்க, இந்த குறிப்பிட்ட ஒரு அக்னிஷ்டோமகான்னு இருக்கே, அதுல தான் இந்த அத்தனை ஸ்தோமங்களும் இருக்கு. அதாவது ஜோதிகி மொத்தமா அதுலதான் இருக்கு. ஜோதிம்ஷி ஸ்தோமான்னு சொன்னோமே, அந்த ஸ்தோமங்கள் அத்தனையும் எங்க இருக்கு? இந்த கர்மாவில தான் இருக்கு. அதனாலதான் இந்த கர்மாவுக்கு என்ன பேரு? ஜோதிஷ்டோமகான்னு பெயர். அப்போ இந்த பெயர் ஏன் வந்தது அப்படின்னு ஒரு காரணம் நமக்கு தெரியறது. எப்படி நம்ம தர்ஷ பூர்ணமாசம்னு சொல்லும் பொழுது தர்ஷ காலத்திலையும் பூர்ணமாசத்திலையும் இருக்கக்கூடியதான அந்த கர்மாக்களுடைய சமுதாயத்துக்கு தர்ஷகான்னு பேரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே இந்த வித்வத் வாக்கியத்தை வச்சுன்னு தெரிஞ்சுட்டோம். அதனால அந்த கர்மாவுக்கு தர்ஷ பூர்ணமாசம்னு பேரு. அத போல இங்கேயும் ஜோதிம்ஷி ஸ்தோமாஹா யஸ்மின் அப்படின்னு ஒரு வியுத்பத்தியை வச்சுண்டு அந்த கர்மாவிற்கு என்ன பேரு? ஜோதிஷ்டோமகான்னு பேரு. அப்ப அந்த ஜோதிஹி அப்படிங்கிற அந்த பெயர் எதற்குண்டான பெயர்? இந்த ஸ்தோமங்களுக்கு உண்டான பெயர். ஸ்தோமங்கள்னா என்னது? ஸ்தோத்திரத்துல இருக்கக்கூடிய சங்கியாவிற்கு பெயர். இதை நாம் மனசு வச்சுக்கணும். ஜோதிராக்கிய திரிவிருதாதி ஸ்தோமாஹா அஸ்மின், அஸ்மின்னா இந்த கர்மாவில், சந்தி இது வித்பத்யா யாக நாமத்வாத். யாகஸ்ய திரிவிருதாதி ஸ்தோம சம்பந்தா கேன அவகம்யதே இது சேத். இந்த யாகத்துல திரிவிருத் முதலியதான ஸ்தோம சம்பந்தம் எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு வாக்கியம் பிரமாணமா காமிக்கிறார். திரிவிருத் பஞ்சதச சப்ததச. இன்னும் கூட இந்த வாக்கியம் பெருசா இருக்கு. இதுல நமக்கு தேவையான அளவு கொடுத்திருக்கார். ஏதஸ்ய ஸ்தோமாஹ அப்படின்னு வரப்போறது. திரிவிருத் பஞ்சதச சப்ததச ஏதத் சப்தார்த்தஸ்ய தத் சம்பந்த அவகமாத். திரிவிருத் அப்படின்னு முதலியதான இந்த இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஸ்தோமங்கள் இவைகளெல்லாம் கொண்டது இந்த கர்மா அப்படிங்கிறதுனால அதுலயும் ஏதஸ்ய ஸ்தோமாஹன்னு ஏதஸ்ய பதம் இருக்குல்ல, ஏதத் சப்தா, அதனால இந்த பிரகிருத கர்மாவானது சொல்லப்படுகிறது. அதனால இந்த கர்மாவிற்கு ஜோதிஷ்டோமகான்னு பெயர். ஏதத் சம்பந்த அவகமாத் நாமதேயத்துவம். ஏவம் சாஸ்திரோக்தைஹி தத் பிரக்யாதிபிஹி ஹேதுபிஹி தத்ர தத்ர நாமத்துவம் போத்தியம். இப்போ நாம இந்த இடத்துல இந்த கர்மாவிற்கு ஜோதிஷ்டோமகான்னு பேர் வர்றதுக்கு ஒரு காரணத்தை பார்த்தோம். அதாவது ஜோதிஹி என்கின்றதான பெயரை கொண்ட ஸ்தோமங்கள் இங்க இருக்குங்கிறதுனால, மொத்தமும் இந்த கர்மாவில் இருக்குங்கிறதுனால, மற்ற எந்த கர்மாவிலையும் மொத்தமா இல்லை. ஒரு இடத்துல திரிவிருத் இருக்கும், ஒரு இடத்துல பஞ்சதசா இருக்கும், மாறி மாறி இருக்கும். இங்கதான் எல்லாமே இருக்குங்கிறதுனால இந்த கர்மாவிற்கு ஜோதிஷ்டோமகான்னு பெயர் அப்படின்னு நாம முடிவு பண்ணிட்டோம். இங்க ஒரு காரணம் சொன்னோம் இல்லையா? இந்த மாதிரி இந்த கர்மநாமதேயத்தை சொல்றதுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காரணமானது இருக்கு. அதைத்தான் இங்க ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுக்கிறார்.
ஏவம் இவ்வாறே சாஸ்திரோக்தைஹி தத் பிரக்யாதிபிஹி தத் பிரக்ய தத் வியபதேச வாக்கியபேத மத்வர்த்த லக்ஷணா இப்படின்னு 4 நிமித்தம் இருக்கு. இந்த 4 நிமித்தங்கள்னால தத் பிரக்ய ஆதிபிகின்னு சொன்னாலே அந்த ஆதிபிகிங்கிறது மற்ற பிரமாணங்களை மனசை வச்சுன்னு சொல்றார். ஆதிபிகி ஹேதுபிகி தத்ர தத்ர நாமத்துவம் போத்தியம். அந்தந்த வாக்கியங்கள்ல எப்படி கர்மநாமதேயத்துவம் கிடைச்சது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுல முதல்ல தத்பிரக்ய சாஸ்திராத் கர்மநாமதேயத்துவம் கதம் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறார். சாஸ்திரேஹி தத் பிரக்ய தத் வியபதேச யௌகிக வாக்கியபேதைஹி சதுர்பிஹி நாமத்துவம் பிரதிபாதிதம். சாஸ்திரத்துல தத்பிரக்ய அப்படிங்கிறதான ஒரு நிமித்தத்தினால தத்வியபதேச அப்படிங்கிற நிமித்தத்தினால யௌகிக இதுதான் இங்க வாக்கிய பேதகான்னு வரப்போறது. அந்த யௌகிக அப்படிங்கிறது மத்வர்த்த லக்ஷணா பயாத் வாக்கிய பேதைஹி வாக்கிய பேத இது ஒரே பதம் தத் பிரக்ய தத்வியபதேச யௌகிக வாக்கிய பேதைஹி அப்படின்னு ஒரே பதம் நம்ம புரியறதுக்காக பிரிச்சு சொல்லிட்டு இருக்கோம். இப்படி இந்த 4 நிமித்தங்களால் சதுர்பிகி நாமத்துவம் கர்மநாமத்துவம் பிரதிபாதித்தம் சொல்லப்பட்டுள்ளது. இதை தவிர்த்து மற்ற இடத்துல எல்லாம் கர்மநாமதேயத்துவம் இந்த நிமித்தம் இல்லைன்னா கிடையாது. இப்ப சோமேன யஜேதா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த இடத்துல சோம பதம் கர்மநாமதேயம் கிடையாது. சோம திரவியத்தை சொல்றது இந்த இடத்துல. அங்க நாமத்துவத்தை நாம ஒத்துக்கல இல்லையா? அதனால சில இடங்கள்ல தான் நாமத்துவம். இந்த 4 நிமித்தங்கள் எங்க இருக்கோ அங்கதான் கர்மநாமதேயத்துவம். இதை தவிர்த்து மற்ற இடத்துல கர்மநாமதேயத்துவம் கிடையாது. அந்த இடத்துல நாம அது திரவிய பரமாகவோ தேவதா பரமாகவோ சொல்ல வேண்டியது அப்படிங்கிறதாக நாம பார்க்க போறோம். இதை நம்ம மேற்கொண்டு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மங்கள ஸ்லோகம். சூரியநாராயணம் வந்தே தேவீம் திரிபுர சுந்தரீம் குருன் அதிகதார்த்தாம்ச்ச நிரந்தரமஹம் பஜே. இப்போ ஆரம்பிச்சா அது முடியாது. அதனாலதான் நான் அடுத்த கிளாஸ் வச்சுக்கலான்னு நிறுத்திட்டேன்.